ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் கிளாஸ் பார்க்க போறோம். எக்கனாமிக்ஸ் அப்படின்னா பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த கிளாஸில் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது, இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொருளாதாரம் அப்படின்னா என்னன்னா, நம்ம அந்த காலத்தில் வந்துட்டு பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபாலோ பண்ணியிருப்போம். அதாவது பொருள் பரிமாற்று முறை. அதாவது நமக்கு என்ன பொருள் வேணுமோ அதை வந்து மற்றவங்க கிட்ட இருந்தால் அதை நம்ம வாங்கிட்டு அவங்களுக்கு தேவையான பொருளை நம்ம கொடுத்து அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஸ்டாண்டர்டாக ஒரு சிஸ்டம் இல்லாததுனால அதை வந்து நம்ம இப்போ மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். அதாவது காசு மூலயமா நமக்கு தேவையான பொருட்களை வந்து நம்ம மற்றவங்க கிட்டேருந்து வாங்கிக்கலாம். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நியாயமான ஒரு விலையும் வந்துட்டு அதுக்கு இருக்கும். ஸோ அதனால வந்து மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மணி அப்படிங்கிற ஒன்றை வச்சு தான் மக்கள் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய எல்லா பொருட்களையும் வந்து நம்ம வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து எக்கனாமிக்ஸை வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம். இந்தியா அப்படிங்கிற கண்ட்ரி பார்த்திங்கன்னா வேர்ல்ட் செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமியை பார்க்குறோம். அதாவது உலகிலே 2வது பெரிய நாடாக வந்து பொருளாதாரத்தில் வந்து வளர்ச்சி அடைந்துட்டு வருது. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்மளோட கண்ட்ரியோட பொருளாதாரம் வந்து இப்போ முன்னேறிட்டு இருக்கு. அதுக்காக நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம போக போக இந்த கிளாஸில் பார்க்கலாம். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை அவங்க 3 துறையாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரைமரி செக்டர், அதாவது முதன்மை துறையை நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா விவசாயத்தை பார்க்குறோம். நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் த பீப்புள் வந்து விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அடுத்து மைனிங், சுரங்க வேலைகள் வந்துட்டு செய்வாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம இதில் பார்க்குறோம். அடுத்து வந்துட்டு ஃபாரஸ்ட்ரி, இதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நிறைய விஷயங்கள், நிறைய கனிம வளங்கள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம சேகரித்து மற்ற நாட்டுக்கு வந்து நம்ம விற்கிறோம். ஸோ இதன் மூலமாக நமக்கு வந்து நிறைய லாபம் கிடைக்குது, வருமானம் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு பிரைமரி செக்டராக நம்ம பார்க்குறோம். அதாவது பூமியிலிருந்து டைரெக்டாக நம்ம எந்த ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோமோ அதெல்லாம் வந்து பிரைமரி செக்டர், அதாவது முதன்மை துறையில் வந்துட்டு வரும். செகண்ட் வந்துட்டு செகண்டரி செக்டர். பிரைமரி செக்டாருக்கு அப்புறம் இம்பார்ட்டண்டாக வந்து செகண்டரி செக்டாரில் இருக்க விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெட்டல் ஒர்க்கிங், அப்புறம் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங், அப்புறம் டெக்ஸ்டைல்லாம் வரும். அதாவது இது என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பூமியிலேருந்து தோண்டி எடுத்து அதை வந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றுறோமோ அதை தான் வந்துட்டு செகண்டரி துறையில் வரும். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா காட்டன். இப்போ காட்டன் வந்துட்டு நமக்கு வந்து அக்ரிகல்ச்சரில் வரும். ஸோ அந்த காட்டனை வந்து நம்ம எடுத்து அதை வந்து நம்ம துணியாக வந்து வியாபாரம் செஞ்சு மற்ற நாடுகளுக்கோ இல்லை மற்ற மக்களுக்கோ விற்கிறோம். அது வந்து செகண்டரி துறையில் வரும். இதில் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் நம்ம செய்கிற எல்லா விஷயமே வந்து இந்த செகண்டரி செக்டாரில் தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெர்ஷியரி செக்டார், இது வந்து சேவை துறையில் வரும். நம்ம வந்து மக்களுக்காக செய்கிற சேவைகள்லாம் வந்துட்டு இந்த துறையில் வந்துட்டு வரும். இப்போ வந்து ஐடி கம்பெனிலாம் இருக்குல்ல, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களுக்கான சேவையை செய்கிறாங்க. அதெல்லாம் வந்துட்டு இந்த செக்டாரில் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது போக்குவரத்து துறை. அதுவும் பார்த்தீங்கன்னா சேவையில் தான் வரும். நம்ம வந்து அதை வந்து வாங்க முடியாது, ஆனால் மக்களுக்கு வந்து சேவை மூலயமா நம்ம வந்து அதை கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த செக்டாரில் வரும். அடுத்து வந்துட்டு வங்கி. வங்கியில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான பணத்தை வந்து பேங்க்கு கொடுத்துட்டு அதன் மூலமாக வந்துட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு சர்வீஸ் அடிப்படையில் தான் வரும். ஸோ அதனால இது வந்து டெர்ஷியரி செக்டாரை நம்ம பார்க்குறோம். இந்த 3 துறைப்படி தான் நம்மளோட இந்தியன் எக்கனாமியை மொத்தமாக வந்து செயல்படுது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து எக்கனாமிக்ஸில் நம்ம பார்க்குறோம். இதை நம்பி தான் நம்மளோட கண்ட்ரியோட வாழ்வாதாரமும் நம்மளோட பொருளாதாரமுமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா விவசாயம் வந்து முதன்மை துறையில் வர்றதுனால தான் அதுக்காக நம்ம நிறைய பாலிசிஸும் நிறைய கொள்கைகளையும் எடுத்து இப்போ வந்து நம்மளோட விவசாயத்தை வந்து நம்ம மேம்படுத்த நினைக்கிறோம். ஏன்னா நம்ம கண்ட்ரியோட மொத்த பாப்புலேஷனுமே அதிகமாக எங்கே குடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜஸில். ஸோ வில்லேஜஸில் இருக்க மக்களுக்கு வந்து விவசாயம் வந்து ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது. அதனால தான் இதில் நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நிறைய பாலிசிஸும் அவங்களுக்கான ப்ரொவிஷன்ஸ்லையும் நம்ம கொடுத்துட்டு வரோம். இதுதான் நம்ம 3 செக்டாரை இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதாரமே எப்படி கணக்கெடுக்கிறாங்க, எதை வச்சு அவங்க கணக்கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நேஷ்னல் இன்கம், அதாவது தேசிய வருமானம். தேசிய வருமானத்தை எப்படி கணக்கெடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா 1 ஏப்ரல்லேருந்து 31 மார்ச் வரைக்கும்.
ஸோ இந்த பீரியட்குள்ளே எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ பொருட்களை வந்து அவங்க விற்கிறாங்க, எவ்வளோ சேவைகளை அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கணக்கெடுத்து தான் நம்மளோட தேசிய வருமானத்தை இவங்க வந்து அளவிடுவாங்க. ஸோ இதை வச்சு தான் ஒவ்வொரு கண்ட்ரியோட முன்னேற்றத்தையும் ஒவ்வொரு கண்ட்ரியோட பொருளாதாரத்தையும் அவங்க கணக்கெடுப்பாங்க. இதை தான் வந்துட்டு நம்ம நேஷ்னல் இன்கம் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த நேஷ்னல் இன்கம்மை யார் கணக்கெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். இது மொத்தமும் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் தான் வரும். ஏன்னா ஒவ்வொன்றையும் வந்து அவங்க கணக்கெடுக்கணும். அதனால தான் இந்த சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒன்றை வந்துட்டு அவங்க நியமனம் பண்ணி இதை வச்சு அவங்க வந்து கணக்கெடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். இப்போ ஒவ்வொரு வருமானமுமே மாறும். ஸோ அதுக்கு வந்து நிலையாக ஒன்று இருக்காது. அதனால ஒரு சர்வே மாதிரி எடுத்து தான் அவங்க ஒட்டுமொத்த வருமானத்தையுமே வந்து கணக்கெடுப்பாங்க. அதனால இந்த அமைப்பை வந்து அவங்க வந்து முதன்மையாக பார்க்குறாங்க. இந்த 2 அமைப்பும் சேர்ந்து தான் நம்மளோட நேஷ்னல் இன்கம் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கணக்கெடுக்கும். இந்த கணக்கெடுப்பை பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 முறையாக அவங்க வந்து பண்ணுவாங்க. ஒன்று வந்துட்டு ப்ராடக்ட் மெத்தட், அதாவது உற்பத்தி முறை. நம்ம எவ்வளோ உற்பத்தி பண்ணுறோம் நம்ம நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு கணக்கெடுப்பை வந்து அவங்க நடத்துவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்கம் மெத்தட், நம்ம வருமானம் வந்து எப்படி இருக்குது அதை வச்சு ஒரு கணக்கெடுப்பை வந்து அவங்க செய்வாங்க. நெக்ஸ்ட்டு கன்சம்ஷன் மெத்தட், அதாவது ஒரு பொருளை தயாரிக்கிறோம் அப்படின்னா அது யாருக்காக தயாரிப்போம், மக்களுக்காக. அவங்க வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க, அது எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்க முறையை யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நுகர்வு முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த தேசிய வருமானத்தை கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முறையை வந்துட்டு யாரு நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த VKRV ராவோ அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் தான். இவர் தான் வந்து 1931 32 இந்த மாதிரியான ஒரு கணக்கெடுப்பு வந்து நம்ம நாட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாரு. இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்ம கண்ட்ரில இருந்தப்போ. ஸோ அதனால நேஷ்னல் இன்கம் கமிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஜவஹர்லால் நேரு வந்து நம்மளோட நாட்டுக்கு போட்டார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1949 அப்போ. ஸோ இந்த மூலியமாக தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நேஷ்னல் இன்கம் கணக்கெடுப்பை வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவை யார் எடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் PC மெஹலனோபிஸ். இவர் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முறையை வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா இவர் வந்து கொண்டு வந்தார். இந்த தேசிய வருமான கணக்கெடுப்பு பண்ண அவங்க நிறைய முறையை வந்து யூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிடிபி. எல்லாரும் ஜிடிபி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நம்ம கண்ட்ரியில் இருக்க எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸையும் ஒரு பீரியட் கணக்கு வச்சு அவங்க வந்து கணக்கெடுப்பு பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலமாக ஒரு நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதாரமும் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு தான் அவங்க வந்து கணக்கெடுப்பு நடத்துவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கும் வந்துட்டு ஒரு முறை இருக்குது. அதாவது இந்த ஜிடிபி முறையை வந்துட்டு ஒட்டுமொத்த நாட்டுக்குமே அவங்க வந்துட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்குமே GSDP அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. அதாவது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஒவ்வொரு மாநிலத்தோட வருமானத்தையும் இதை வச்சு அவங்க கணக்கெடுப்பு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்க கணக்கெடுப்பு பண்ணி எந்த மாநிலம் வந்து அதிகமான ஜிடிபி வந்து நாட்டுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கணக்கெடுப்பு பண்ணுவாங்க. இது ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே வந்து இந்த மாதிரி முறையை வந்து அவங்க கணக்கெடுப்பு பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலமாக எந்த மாநிலம் வந்து கம்மியாக வந்துட்டு செயல்படுது பொருளாதார வளர்ச்சியில், எதுக்கு வந்து அதிகமான உதவி தேவைப்படுது, எதுக்கு வந்து அதிகமான ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த GSDP வச்சு தான் அவங்க ஒவ்வொரு மாநிலத்துக்குமே வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இதனால தான் வந்து இந்த நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இந்த எக்கனாமிக்ஸில் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு நாடு வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு பிளானிங் இருக்கணும். அதாவது திட்டமிடல் வந்து அவங்க வந்து பண்ணணும். ஸோ அந்த திட்டமிடல் வந்து எப்படி நம்ம கண்ட்ரியில் ஸ்டார்ட் ஆனிச்சு, இப்போ வந்து அது என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த திட்டமிடலை நம்ம கண்ட்ரிக்கு வந்து எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு 1938 நேஷ்னல் பிளானிங் கமிட்டி அப்படிங்கிற ஒன்று ஜவஹர்லால் நேரு வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ இதன் மூலமாக 1944 பாம்பே பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷர்ஸ் தான் வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் இருந்தாங்க. அவங்களுக்கு கீழே ஒரு சில காங்கிரஸ்மெனுக்கு வந்து ஒரு சில பவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதன் மூலமாக தான் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவை எடுத்தார். ஸோ 1944 என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு சில இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் ஒரு சில காங்கிரஸ்மென்னும் சேர்ந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து எந்த மாதிரி வந்து வளர்ச்சி அடைய திட்டமிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பிளான் போட்டாங்க. அது பேர் தான் பாம்பே பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுதான் நம்ம கண்ட்ரியிலேயே ஃபஸ்ட்டு போடப்பட்ட ஒரு திட்டம். அதுக்கப்புறமா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1950 பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற ஒன்றை வந்துட்டு ஜவஹர்லால் நேரு வந்துட்டு போட்டார். ஸோ இந்த பிளானிங் கமிஷன் மூலமா நம்ம பொருளாதாரத்துக்கு எப்படி வந்து முன்னேற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தெல்லாம் அவர் வந்து போட்டார். நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம கண்ட்ரிலேயே ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்துட்டு பாவர்ட்டி இருந்துச்சு. அதாவது வறுமை வந்து நிறைய இடங்கள்ல இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து வறுமையை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமிஷனை வந்து போட்டார். இதனால தான் நம்ம டிஃபென்ஸ்க்கு கூட அதிகமாக வந்து செலவு பண்ணலை. ஸோ 1962 தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாக்கும் வார் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் டிஃபென்ஸ் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு நம்ம அதுக்காக நிறைய செலவு பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கண்ட்ரிக்கான பாவர்ட்டி வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ 1952 நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து அமைச்சாங்க. இது எதுக்காக அவங்க அமைச்சாங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை இருக்காது இல்லை. ஸோ பாலிசி அப்படிங்கிறத ஒட்டுமொத்த கண்ட்ரிக்குமே வந்து அவங்களால போட முடியல. ஸோ நம்ம கண்ட்ரியில் இருக்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்துக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கேட்டு அதுக்கு தேவையான பாலிசிஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால தான் நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிற ஒன்று அமைச்சாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா 2015 நீத்தி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து அமைச்சாங்க. அதாவது பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு இல்லை, அதை வந்து மாற்றி நீத்தி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாற்றினாங்க. எதுக்காக அப்படின்னா, ஒரு குழு இருக்கணும், ஒரு சிந்தனை குழு வந்து நம்ம நாட்டுக்கு வேணும். அதாவது ஒவ்வொரு அமைப்புலேருந்து ஒவ்வொரு மெம்பர்ஸை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொள்கையை வந்து உருவாக்குவாங்க. இதுக்காக வந்து நீத்தி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாற்றினாங்க. இதோட ஹெட்டாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர். இப்போ வந்து நரேந்திர மோடி தான் வந்து இதோட ஹெட்டாக இருக்காரு. இந்த மாதிரி தான் பிளானிங் அப்படிங்கிற ஒன்றே நம்ம கண்ட்ரிக்கு வந்து கொண்டு வந்தாங்க. இதுதான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டாக இதில் பார்க்குறோம். ஒரு திட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதோட மக்கள் தொகை எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக நிறைய வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்களே எடுத்துக்கோங்களேன், உங்கள் கிளாஸில் வந்துட்டு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ மதிய உணவை வந்து தயாரிக்கணும் அப்படின்னா அவங்களால தயாரிக்க முடியும். எவ்வளோ பேருன்னே தெரியல அப்படின்னா அவங்களால கரெக்டாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ அளவுன்னு சொல்லிட்டு கணக்கு எடுக்காமல் அவங்க தயாரிச்சிருவாங்க. ஒன்று மீதி போயிடும், இல்லைன்னா கம்மியாக போயிடும். ஸோ ஒவ்வொரு நாட்டோட பாப்புலேஷன் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிற விஷயமா தான் வந்து டெமோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது டெமோகிராஃபி அப்படின்னா நாட்டோட சைஸ், அதாவது அளவு எவ்வளோ இருக்குது, அதோட டெரிட்டோரியல் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ. இப்போ ஒவ்வொரு மாநிலமும் வந்து ஒரே சைஸில் இருக்காது, ஒவ்வொன்றும் வெவ்வேறு சைஸில் இருக்கும். ஸோ அதோட டெரிட்டோரியல் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ, அதில் இருக்க மக்கள் தொகை எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை வந்து போட்டாங்க. ஸோ இதன் மூலமாக ஒவ்வொரு மாநிலத்தோட பாப்புலேஷனையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களால கரெக்டான பாலிசிஸை வந்து போட்டுக்க முடியும். அதே மாதிரி அவங்களுக்கான பிரச்சனையை வந்து கேட்டு அதுக்கான சொல்யூஷனையும் சொல்லிக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இதுக்கு வந்து ஒரு தியரி நம்ம படிப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோட பர்த் ரேட்டும் டெத் ரேட்டும் ரெண்டுமே வந்து அதிகமாக இருக்கும். அதாவது பிறப்பு விகிதமும் இறப்பு விகிதமும் ரெண்டுமே வந்து அதிகமாக இருக்கும். எதனால் அப்படின்னா அங்கே ப்ராப்பரான ஹெல்த் கேர் இருக்காது, அங்கே வந்து எஜுகேஷன் இருக்காது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. அதனால இந்த ஸ்டேஜை வந்துட்டு நம்ம ப்ரைமரி ஸ்டேஜாக பார்க்குறோம்.
நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பர்த் ரேட் வந்து இன்னும் ஹையாக தான் இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து இறப்பு விகிதம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒன்று தான் கொண்டு வருவாங்க. அதனால செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இறப்பு விகிதம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். மூணாவது ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இறப்பு விகிதமும் பிறப்பு விகிதமும் ரெண்டுமே குறைய ஆரம்பிச்சிடும். எதனால அப்படின்னா அங்கே ப்ராப்பராக வந்து எஜுகேஷன் கொண்டு வந்திருப்பாங்க, ஹெல்த் கேர் கொண்டு வந்திருப்பாங்க, அதனால இது குறைய ஆரம்பிச்சிருக்கும். நாலாவது ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இறப்பு விகிதமும் பிறப்பு விகிதமும் வந்து கம்மியாக ஆக ஆரம்பிச்சிடும். இதை தான் வந்துட்டு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 1921 என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்மளோட மார்ட்டாலிட்டி அப்படின்னா டெத் ரேட் வந்துட்டு கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் வந்துட்டு இந்த இயரை வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பாப்புலேஷனை வந்து அவங்க வந்து கணக்கெடுப்பு நடத்த ஃபஸ்ட்டு சென்சஸ் ஒன்று எடுத்தாங்க. எப்போ அப்படின்னா 1872 தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சென்சஸே நம்ம கண்ட்ரியில் எடுத்தாங்க. இந்த சென்சஸ் அப்படின்னா என்னன்னா மக்கள் தொகையை வந்து கணக்கெடுப்பு பண்ணுவாங்க. எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டினா 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கணக்கெடுப்பு வந்து அவங்க நடத்துவாங்க. கடைசியாக நம்ம நாட்டில் எப்போ சென்சஸ் எடுத்தாங்கன்னா 2011. இதை தான் வந்து 15th நேஷனல் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நம்ம எடுக்கல. அதாவது கணக்குப்படி 2021 தான் அடுத்த சென்சஸ் வந்து அவங்க எடுத்திருக்கணும். ஆனால் அப்போ வந்து கொரோனா வந்ததுனால நம்மளால இந்த சென்சஸை வந்து கண்டக்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2025 2026 நாங்கள் வந்து சென்சஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதில் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது நான் முன்னாடி சொன்னேன் நம்மளோட பொருளாதாரத்தை வந்து அவங்க கணக்கெடுத்து நம்மளோட கண்ட்ரியோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஆனால் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து முன்னேறி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வச்சு கணக்கெடுப்பாங்க. இதை வந்து 3 பேராமீட்டர் வச்சு அவங்க வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப், அதாவது அவங்க எவ்வளோ ஆரோக்கியமாக வந்து எவ்வளோ ஆயுள் காலத்துக்கு வந்து வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சும். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சஸ் டு நாலேஜ், அதோட எவ்வளோ வந்துட்டு அவங்க அறிவை வந்து பெறுறாங்க, எவ்வளோ நாள் வந்து அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்களோட எஜுகேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சும். மூணாவதாக டீசென்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அதாவது அவங்களோட வாழ்க்கை தரத்தை வச்சு அவங்க வந்து கணக்கெடுப்பு பண்ணுவாங்க. வாழ்க்கை தரம் அப்படின்னா இப்போ நம்ம நினச்ச உடனே வந்து நம்மளால் வந்து எல்லா விஷயத்தையும் பண்ண முடியணும். இப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் என்னென்ன, ஃபுட், க்ளோத்திங் அண்ட் ஷெல்டர், அதாவது உணவு, அவங்க உடுத்த ஆடை, அதுக்கப்புறம் அவங்க தங்குறதுக்கு இடம், இதை 3 தான் வந்து நம்ம அடிப்படையாக பார்க்குறோம். ஸோ அந்த விஷயத்தை வந்து யாரால் வந்து பூர்த்தி செய்ய முடியுதோ அதை தான் வந்து வாழ்க்கை தரமாக பார்க்குறோம். இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு வந்து தங்குறதுக்கு இடம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இல்லாமல் அவங்க தங்குறதுக்கு வந்து ஒரு வீடு இருக்கணும். அந்த விஷயத்தை வச்சு தான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிற ஒன்று வந்து இவங்க கணக்கெடுப்பு பண்ணுவாங்க. இந்த 3 விஷயத்தை வச்சு தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வந்துட்டு அவங்க வந்து கணக்கெடுப்பு செய்வாங்க. இதுக்கு வந்துட்டு அவங்க 3 பரிமாணங்களை வச்சு இதை வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் ரேட், அவங்க எவ்வளோ நாள் வந்து ஆரோக்கியமாக வாழ்கிறாங்க அதை வச்சும். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் வந்துட்டு அவங்க எவ்வளோ நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க அதை வச்சு வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்க கல்வி வந்து அவங்களுக்கு எவ்வளோ நாள் கிடைக்குது அதை வச்சு வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. மூணாவது வந்து ஜிஎன்ஐ, அதாவது கிராஸ் நேஷ்னல் இன்கம். இதுக்கு முன்னாடி ஜிடிபி அப்படின்னா நான் என்னன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஜிஎன்ஐ அப்படிங்கிறது வேற ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் வந்து ரெண்டுக்குமே இருக்கும். என்ன அப்படின்னா ஜிடிபி அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்கான மொத்த பொருளாதாரத்தை வந்து கணக்கெடுப்பு செய்வாங்க. ஆனால் ஜிஎன்ஐ அப்படின்னா இப்போ வந்து நம்மளோட கண்ட்ரி பீப்புளே பார்த்திங்கன்னா வேறு நாட்டில் கூட இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து இங்கேருந்து யூஎஸ்க்கு போய் நிறைய பேர் ஐடி ஜாப்ஸில் இருக்காங்க. ஸோ அவங்களோட வருமானத்தையும் வந்து இதில் கணக்கெடுப்பு செஞ்சு அதை தான் ஜிஎன்ஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வச்சு வந்துட்டு நம்மளோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வந்து அவங்க போடுவாங்க. இதை வந்துட்டு எந்த ஆர்கனைசேஷன் வந்து நடத்துது, நம்மளோட இந்தியாவோட தரவரிசை வந்து இதில் எத்தனாவதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதை வந்துட்டு யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அவங்க தான் வந்துட்டு இந்த ஒரு கணக்கெடுப்பையே அவங்க வந்து நடத்துகிறாங்க. இந்த தரவரிசையை வந்து அவங்க தான் வந்துட்டு அமைப்பாங்க. இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா மாஹூப் உல்
ஹக் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு 1990 இந்த மாதிரி ஒன்று வந்து கொண்டு வந்தார். ஃபஸ்ட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார். நெக்ஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக 2023 24 ஒரு தரவரிசை வந்து போட்டாங்க. அதில் வந்து இந்தியாவோட ரேங்க் பார்த்திங்கன்னா 134, மொத்தம் வந்து 193 கண்ட்ரீஸில் வந்து 134வது இடமாக வந்து இந்தியா வந்து இந்த தரவரிசையில் வந்து இடம்பெற்றிருக்கு. இதை தான் நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸாக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நாட்டோட பொருளாதாரம் வந்து எதை நோக்கி இருக்குது, நம்ம வந்து எதை அடிப்படையாக வந்துட்டு வச்சுருக்கோம், எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் எந்த மாதிரி துறைகளை வந்து நம்ம சார்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு செக்டாராக நம்ம அக்ரிகல்ச்சராக பார்க்குறோம். அதாவது நம்ம கண்ட்ரியோட 17% ஆஃப் த ஜிடிபியை வந்து இந்த விவசாயத்து மூலமாக தான் வந்து நமக்கு கிடைக்கிது. ரெண்டாவது விஷயமா 10.2% வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இம்போர்ட்ஸ், இறக்குமதி, நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட்ஸ். எக்ஸ்போர்ட்ஸ்னால் ஏற்றுமதி. இப்போ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னா என்னென்னா நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் தான் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கணும் இம்போர்ட்ஸை விட. ஸோ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னா என்னென்னா நம்மளோட இறக்குமதி வந்துட்டு எப்போவுமே கம்மியாக இருக்கணும் ஏற்றுமதி விட. ஏன்னா ஏற்றுமதி பண்ணும்போது தான் நமக்கான லாபம் வந்து அதிகமாக கிடைக்கும். ஆனால் இறக்குமதி பண்ணிங்க அப்படின்னா நம்ம அதுக்கு டேக்ஸ் பே பண்ணணும், அதுக்கான கஸ்டம் டியூட்டிஸ் நம்ம பே பண்ணும்போது அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாகிடும். ஸோ அதனால தான் சொல்லுவாங்க எக்ஸ்போர்ட்ஸ் தான் எப்போவுமே அதிகமாக இருக்கணும், அப்போ தான் நம்ம கண்ட்ரிக்கான லாபமும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்மளோட அக்ரிகல்ச்சர் செக்டார் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம விவசாயத்தை வந்துட்டு அவங்க மேம்படுத்துறதுக்காக க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இதை வந்துட்டு 2 ப்ரோக்ராமாக அவங்க கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தேவையான அளவுக்கு அவங்க வந்துட்டு ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது இப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு பயிர் தான் வந்து நல்லா விளையும். ஸோ அந்த பயிரை வந்து தேர்ந்தெடுத்து அதுக்கான உதவிகளை செஞ்சு அதன் மூலமாக நம்ம விவசாயத்தை வந்து அதிகரிக்க நினச்சாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹை ஈல்டிங் வெரைட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது செயற்கை விதைகளை வந்துட்டு இங்கே கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஒவ்வொரு விவசாயத்தையும் பண்ணிகிட்ருப்போம். அதாவது நம்ம வந்து செயற்கை விவசாயம் பண்ணாமல் இயற்கையாக எல்லா விவசாயத்தையும் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதன் மூலமாக நமக்கு வந்து அதிகமாக வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர்ஸை வந்து நம்மளால் ஈடிக்க முடியல. ஸோ அதனால இவங்க வந்துட்டு செயற்கையாக வந்துட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இதன் மூலமாக நம்மளால் அதிகமாக விளைவிக்க முடியும், அதன் மூலமாக வந்து ரெவென்யூஸும் அதிகமாக ஜென்ரேட் பண்ண முடியும். அதனால இந்த கான்செப்டை வந்து கொண்டு வந்தாங்க. இதை வந்துட்டு யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நார்மன் பார்லாக் அப்படிங்கிறவர். இவர் வந்து யூஎஸ்ஏ சேர்ந்தவர். இவர் தான் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆனால் நம்ம கண்ட்ரிக்கு வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் அப்படிங்கிறவர். இவர் தான் வந்துட்டு நம்ம கண்ட்ரிக்கு வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்தார். இதன் மூலமாக நம்ம விவசாயத்தை வந்து மேம்படுத்தி அதிக லாபம் வந்து அந்த டைம் வந்து நம்மளால் உருவாக்க முடிஞ்சது. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், ஜிடிபினா என்ன, ஜிஎன்ஐனா என்ன, பிளானிங் வந்து எப்படி நம்ம போட்டோம், எந்த மாதிரி வந்து இப்போ வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் இனிமேல் வர இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.